الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த நூலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அஹாதீசு லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபானுடைய அந்த 15வது இரவு, நிஸ்வண்டா நடு, அறை. இப்போ அந்த ஷஅபானுடைய அந்த நடுப்பகுதி, அந்த 15வது இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இது துரருஸ் சனியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் இணையதளம் உங்களுக்கு இருக்கிறது, தெரிஞ்சிருக்கும். அதில் அவர்களுடைய தயாரிப்பு, அதில் அதை மீளாய்வு செய்தவர் அலவி பின் அப்துல் காதிர் அஸ்-ஸக்காஃப் என்றால் அவர் தான் அதில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அந்த துரருஸ் சனியா என்ற அந்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் அது. எனவே அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவர் அதனுடைய முன்னுரையில் சொல்லும் போது சொல்கிறார் என்ன சொன்னால், இந்த ஃபகது வரதத் ஃபி லைலத்தி நிஸ்ஃபி மின் ஷஅபான் வ ஃபضலிஹா வ ஃபضل இஹ்யாஹியா வ கியாமி லைலிஹா வ ஸௌமி நஹாரிஹா அஹாதீஸுன் கஸீரா. இப்போ ஷஅபானுடைய 15வது அந்த இரவு அதனுடைய சிறப்பு, அதை அமல்களை கொண்டு உயிர்ப்பித்தல், அதே போன்று இரவில் நின்று வணங்குதல், பகலில் நோன்பு நோற்றல், இது தொடர்பான அதிகமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவைகளெல்லாம் பொய்யான, ஆதாரமற்ற, போலியான செய்திகளாகத்தான் அவைகள் இருக்கின்றன. அதை இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஆரிதத்துல் அஹ்வதி என்ற நூலில் 2ஆம் பாகத்தில் 201ஆம் பக்கத்தில் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அவங்க சொல்கிறாங்க, இந்த ஷஅபானுடைய நடுப்பகுதி அந்த 15வது அந்த இரவு தொடர்பாக கேட்கக்கூடிய அளவுக்கு எந்த செய்தியும் இல்லை, செவியேற்கக்கூடிய அளவுக்கு எந்த செய்தியும் இல்லை. ஹதீஸுன் யுசாவி சமாஅஹுன்னு சொல்கிறார். அதே போன்று ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது அவர்களுடைய மஜ்மூல் ஃபத்தாவா முதல் பாகம் 192ஆம் பக்கத்திலே சொல்லும்போது, இந்த ஷஅபானுடைய 15வது இரவுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகள் பலவீனமானவைகள் என்று சொல்கிறார்கள். அதேபோன்று லம் தஸ்புத், ஆதாரமற்றவைகள் என்று சொல்கிறார்கள். அதேபோன்று ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மஜ்மூல் ஃபத்தாவா என்ற நூலில் 7ஆம் பாகத்தில் 280ஆம் பக்கத்தில் சொல்லும்போது, இந்த ஷஅபானுடைய 15வது இரவுடைய சிறப்புகள், அதில் நின்று வணங்குதல், அதனுடைய பகலில் நோன்பு நோற்றல் என்பது சம்பந்தமான செய்திகள் பலவீனமானவைகள் என்று சொல்கிறார்கள். மற்றொரு இடத்துல சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஷஅபானுடைய அந்த 15வது இரவில் தொழுவது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொழுவது சம்பந்தமாக வந்த செய்திகள் மௌதுஆ, இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்று சொல்கிறார்கள். எனவே இப்படி அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதில் தலைப்பு வாரியாக பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை தலைப்புனா 11 தலைப்பு இருக்குது. எத்தனை தலைப்பு? 11 தலைப்பு. புக்கை வேணால் நீங்கள் பார்க்கலாம், குரூப்பில் போட்டுக்கிறோம். அதில் முதலாவது மா வரத ஃபி இஹ்யாஇ லைலத்திஹா, முதல் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரவை
உயிர்ப்பித்தல், வணக்கங்களை கொண்டு உயிர்ப்பித்தல் சம்பந்தமாக வந்த செய்திகள். அதே போன்று மா வரத ஃபி கியாமி லைலிஹா, அதனுடைய இரவில் நின்று வணங்குவது என்ற 2வது தலைப்பு. 3வது தலைப்பு மா வரத ஃபி சியாமி நஹாரிஹா, அதனுடைய பகலில் நோன்பு நோட்பது சம்பந்தமானது. 4வது மா வரத ஃபில் மக்ஃபிரத்தி லைலத்தஹா, அந்த இரவில் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது சம்பந்தமான வரக்கூடிய செய்திகள். அதே போன்று 5வது அதாவது அந்த இரவில் இல்லாலி ஹாக்கிதின் அவுசானின், மன்னிப்பு கிடைக்கும் யாரு கண்டால் ஒரு பிணக்கோடு உள்ளவர், ஹாக்கித் கல் நெஞ்சத்தோடு இருக்கக்கூடியவர், விபச்சாரம் செய்தவர் தவிர என்று வரக்கூடிய செய்திகள். அடுத்தது 6வது அந்த இரவில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் லா துரத்து ஃபிஹா, மறுக்கப்பட மாட்டாது என்று வந்த செய்திகள். அந்த இரவில் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வந்த செய்திகள். அந்த இரவில் என்ன செய்யப்படும், உயிர்கள் கைப்பற்றப்படும் என்பது சம்பந்தமாக வந்த செய்திகள். அந்த இரவில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவது சம்பந்தமாக வந்த சிறப்புகள். அந்த இரவில் ஒருவருடைய அஜல் என்ன, அவருடைய ஆயுள், அவரது உணவு, இவைகள் தீர்மானிக்கப்படும் என்று வந்த செய்திகள். அதே போன்று அந்த இரவில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மன்னிப்புண்டு, முஷ்ரிக்கையும் குரோதம் பாராட்டுவனையும் தவிர என்ற செய்திகள். அப்போ இதில் இப்படி எத்தனை மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை தலைப்பு, 11 தலைப்பு. இந்த 11 தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ்கள் கீழே வருது. 11 தலைப்பின் கீழ் வருது. நாங்கள் அவசரமாக பார்ப்போம் அந்த செய்திகளை செய்வோம், அவசரமாக அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் செய்தியாக அதில் நீங்கள் பார்க்கலாம், 4ஆம் பக்கத்தில் வருகிறது. ஹதீஸு அபீ ஹுரைரா. யாருடைய செய்தி? அபூ ஹுரைரா ஹதீஸ். அது என்ன பாருங்க, ஹதீஸை பாருங்க, ஒவ்வொரு செய்தி நல்லா கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஏன் படிக்கணும்னா, இன்றைய சோசியல் மீடியாக்கள் இதெல்லாம் ஷேர் ஆகும், வலைதளங்களில் வாட்ஸ்அப்புகளில் ஷேர் ஆகும்போது நமக்கு தெரியும் இந்த செய்தி என்ன, இந்த செய்தியுடைய தரம் என்னன்றதை நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ இதில் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்று வருது. ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன வழங்கப்படும் என்று சொன்னால், அதாவது அதற்கு கூலி வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி வருது. லட்சக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான கூலி வழங்கப்படும் என்று வருகிறது. அதே போன்று வமன் அஹ்யா சாஅத மின் சாஆதி தில்கல் லைலா, அந்த இரவில் ஒரு மணித்தியாலம், ஒரு மணி நேரத்தை உயிர்ப்பித்தால், அமல்களை கொண்டு உயிர்ப்பித்தால், எனவே எந்த அளவுக்கு சொன்னால், சூரியனும் சந்திரனும் எதன் மீதெல்லாம் எப்படியெல்லாம் உதிக்கிறதோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு அவருக்கு சொர்க்கங்கள் கொடுக்கப்படும், ஜன்னாத், சொர்க்கங்கள் கொடுக்கப்படும். அப்ப கணக்கே இல்லை. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சொர்க்கத்திலும் என்ன தோட்டங்கள், பசாத்தினால் என்ன தோட்டங்கள், புரியுது அவனு சொல்றது. அப்ப அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த அதில் அதே போன்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதில் எப்படி வழங்குவான் என்று சொன்னால், ஒவ்வொரு சொர்க்கத்திலும் லட்சக்கணக்கான நகரங்கள், லட்சக்கணக்கான அந்த நகரம் மதீனா அவன் சொல்றது, இவ்வாறு அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று ஒவ்வொரு அந்த நகரத்திலும் லட்சக்கணக்கான மாளிகைகள் சரியா, ஒவ்வொரு மாளிகையிலும் பல வீடுகள், பல லட்சக்கணக்கான வீடுகள். அந்த லட்சக்கணக்கான வீடுகள்ல என்ன செய்யுது, திண்ணைகள். அந்த கோடிக்கணக்கான திண்ணைகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிலும் கோடிக்கணக்கான தலையணைகள். அதே போன்று அந்த கோடிக்கணக்கான ஹூர்லின் பெண்கள், அந்த ஹூர்லின் பெண்களுக்கும் கோடிக்கணக்கான பணியாளர்கள். அதே போன்று அதனுடைய உணவு தட்டுகள், அதனுடைய விசாலம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள தூரத்தை போன்றது. அந்த ஒவ்வொரு உணவு தட்டிலும் என்ன செய்யப்படும், அதிலும் கோடிக்கணக்கான தட்டுகள். இப்படி ஒரு செய்தி இல்லைங்களா, அது ஒவ்வொன்றுடைய நிறங்களும் கோடிக்கணக்கானவைகள் என்று சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வரான். அப்ப இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷாபானுடைய அந்த 15வது அந்த இரவு, புரியுது அவன் சொல்றது, அந்த
இரவை வந்து உயிர்ப்பிப்பது சம்பந்தமாகத்தான் இந்த செய்தியை இங்கு கொண்டு வரான். இந்த செய்தியை இங்கு கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில இமாம் ஜஹபி தனது மீசானுல் இஅ்திதால் என்ற நூல்ல, அந்த கீழே நீங்க குறிப்புல பார்க்கலாம், அவங்க சொல்றாங்க இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான ஒரு மௌதுவான செய்தி. அதே போன்று இமாம் அல் லக்னவி அவர்கள் தனது அல் ஆசாருல் மர்ஃபூஆ ஃபில் அக்பாரில் மௌதுவா என்ற அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பதிவு செய்கிற அந்த செய்திகளை தான் கொண்டு வர புரியுது அவன் சொல்றது. எனவே இதுல வரக்கூடிய இபுன் நாசிர் என்பவரை பொறுத்தவரையில அவர் என்னது மிக பேணுதல் குறைவாக இப்படியான செய்திகளை சொல்கிறார் என்று கொண்டு வருகிறார்கள். எனவே இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியை பாருங்க, அதாவது கர்தூஸ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. கீல லஹு சுஹுபா, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது வமன் அஹ்யா லைலத்தைல் ஈதி வ லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், 2 இரவுகளை யார் உயிர்ப்பிக்கிறாங்க? எந்தெந்த இரவு? பெருநாளுடைய இரவு, ஷாபானுடைய 15வது இரவு. லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப், உள்ளங்கள் மரணிக்கக்கூடிய நாளில் அவரது உள்ளம் மரணிக்காது என்று ஒரு செய்தி வருகிறது. இல்லைங்களா? எனவே 2 இரவுகளை யார் உயிர்ப்பிப்பார்களோ, எந்தெந்த இரவு? பெருநாளுடைய இரவும் அது பெருநாளுடைய லைலத்தை இது என்ன 2 பெருநாள், லைலத்தை என்ன 2 பெருநாளுடைய இரவுகளையும் ஷாபானுடைய 15வது இரவு யார் உயிர்ப்பிப்பார்களோ உள்ளங்கள் மரணிக்கக்கூடிய நாளில் அவரது உள்ளம் மரணிக்காது என்று வருகிறது. இதை வந்து இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க? தனது அல் இலலுல் முத்தனாஹியா என்ற நூல்ல இதை குறிப்பிடுகிறார்கள். இது வந்து ஒரு ஆதாரமற்ற செய்தி, அது ஹதீஸுன் லா யஸிஹ். இது வந்து பல ஆபத்துகளை கொண்டதாக இந்த செய்தி இருக்கிறது. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் தனது மீசான் இதால வந்து இது ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்து என்ன, மர்வான் இப்னு சாலிம் விடப்பட்டவர், அதே போன்று ஈசா இப்னு இப்ராஹிம் அல் குரஷி என்பவர் வந்து பலவீனத்தை விட குறைவான நிலையில் உள்ளவர். அதே இப்படி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தனது இசாபாவில சொல்லும் போது மர்வான் என்பவர் என்ன விடப்பட்டவர், அதே போன்று அவர் என்ன ஒரு பொய்யர் என்று அடையாளப்படுத்தப்படுபவர். இப்படி வந்து இந்த செய்தி சம்பந்தமாக வருகிறது. அப்ப இதுவும் என்ன, ஒரு ஆதாரமற்ற செய்தி. இப்ப 3வது செய்தியை பார்ப்போம். சரியா? ஹதீஸ் முஆத் இப்னு ஜபலின் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அறிவிக்கிறாங்க? முஆத் இப்னு ஜபல். மன் அஹ்யா அல் லயாலில் ஹம்ஸ, நல்ல கவனிங்க, யார் 5 இரவுகளை உயிர்ப்பிப்பார்களோ வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. அதை வந்து லைலத்து தர்வியா. லைலத்து தர்வியானது அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்குமா இல்ல 8வது நாள், அப்ப அதனுடைய இரவு லைலத்து தர்வியா. அதே போன்று வலைலத்து அரஃபா, எந்த இரவு? அரஃபா இரவு. அதே போன்று வலைலத்து நஹர், நஹர்னா அந்த துல்ஹஜ் 10வது இரவு இருக்குதா இல்லையா, அந்த லைலத்து நஹர். அதே போன்று லைலத்துல் ஃபித்ர் என்ன, நோன்பு பெருநாளுடைய இரவு. வலைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷாபானுடைய 15வது இரவு. அப்ப இந்த 5 இரவுகளை அமல்களை கொண்டு உயர்ப்பித்தால் சொர்க்கம் என்ன செய்துவிடும்? கடமையாகிவிட்டது, கடமையாகிவிடும் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இதுவும் என்ன அலைஹிஸ்ஸலாம், இது வந்து ஒரு ஆதாரமற்ற செய்தி. ரவா அல் அஸ்பஹானி கமா ஃபி தர்கீப் வத் தர்ஹீப், முந்திரிக்குரிய தர்கீப் வத் தர்ஹீப்ல இந்த செய்தி வருகிறது. 2ஆம் பாகத்தில் 158வது பக்கத்தில் வருகிறது. எனவே இமாம் முந்திரி சொல்கிறார், இதை வந்து ஹசன் என்ற தரத்துக்கெல்லாம் இதை கொண்டு வர முடியாது. சஹீக்கு அடுத்த ஹசன் என்ற தரம் தானே, ஹசனா ஏற்றுக்கொள்ள முடிந்த தரம். அப்ப ஹசன் என்ற தரத்துக்கெல்லாம் இதை கொண்டு வர முடியாது. அதே போன்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தி வந்து என்ன, பலவீனமானது என்று சொல்கிறார்கள். இது இட்டுக்கட்டப்பட்டது, மௌது என்றும் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமா? அப்ப இது மாதிரியான செய்திகள் வரும்போது நாங்க என்ன செய்ய தெரிந்து கொள்ள, அப்ப இதில் என்ன நாம் கண்டுகொள்ள கூடாத செய்திகள் அப்படி என்று. சரியா? அதுக்காகத்தான் நாங்க இந்த பாடத்தை படிக்கிறோம். சரி, அடுத்து வாங்க. இப்ப முதல் தலைப்பு என்ன தலைப்பு போட்டாரு? அந்த இரவை உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல்னா பொதுவா என்ன, எல்லா அமல்களை கொண்டு உயிர்ப்பிக்கலாம் என்று பொதுவா வர்றது தானே, புரியுதா? இப்ப 2வது தலைப்பு என்ன போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இரவில் நின்று வணங்குதல், அந்த இரவில் தொழுதல் என்ற தலைப்பு 2வது தலைப்பு. அதுல எந்த ஹதீஸை கொண்டு வராரு பாருங்க. அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யார் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
வந்து சொல்றாங்க ஹாதிஹில் லைலா லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், இது வந்து ஷஅபானுடைய என்ன அந்த 15வது இரவு. வலில்லாஹி ஃபீஹி உத்தகாஉ மினன் நார், இதுல வந்து நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், விடுதலை செய்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது கல்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், அவர்களுடைய அந்த ஆடுகள் ரீதனை, அந்த ஆடுகளுடைய அதாவது ரோமங்கள் இருக்கே, அந்த ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு, ஆடுகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்ன அந்த அததி ஷூரி கனமி கல்பன்னு சொன்னா என்ன, அதனுடைய அந்த அந்த ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களை விடுதலை செய்கிறான். புரியுதா சொல்றது? லா யன்துருல்லாஹு ஃபீஹா இலா முஷ்ரிகின் வலா இலா முஷாஹின், அல்லாஹ் யார் இந்த இரவில யாரை பார்க்க மாட்டான் என்றால் இணை வைக்கக்கூடியவர்களை பார்க்க மாட்டான். அதே போன்று என்ன, இரண்டு பேருக்கு மத்தியில என்ன சகோதரர் மத்தியில பிணக்கு குரோதம், இவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா இலா காத்தி ரஹீம், என்ன இரத்த உறவை துண்டிப்பவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா இலா முஸ்பில், அதாவது கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவனை பார்க்க மாட்டான். வலா இலா ஆக்கி வாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்வனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா இலா முதுமின் ஹமர், அதாவது மதுவிலே திளைத்திருக்கிறானே மது அருந்தி கொண்டு, அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் தனது இரு ஆடைகளையும் அப்படி விரித்தாங்க, விரித்து விட்டு ஆயிஷாவே என்று சொல்றாங்க, ஆயிஷா என்று அழைத்து சொல்றாங்க, இன்றைய இரவில் எனக்கு நின்று வணங்குவதற்கு எனக்கு நீங்க என்ன செய்யுங்க அனுமதி தாங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களோட இருக்கக்கூடிய அந்த இரவு என்ற அடிப்படையில் அவங்க அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க ஆமன்னு சொல்றாங்க, எனக்கு தந்தை தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த இரவுல வந்து நீண்ட சுஜூது செய்யறான். எப்படி வசஜத லைலன் தவீலன், சுஜூத் வந்து நீளமானதாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா அவங்க நினைக்கிறாங்க நபி அவங்க வந்து மரணிச்சுட்டாங்களோ தெரியாது, அவங்க உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன், அவங்களோட அந்த உள்ளங்காலை அப்படி நான் தடவி பார்த்தேன். அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள், அசைத்தார்கள். அப்போது நான் சந்தோஷப்பட்டேன். அவங்க அந்த சுஜூதில் என்ன சொன்னாங்கன்னா, அஊது பி அஃப்விக மின் இகாபிக வ அஊது பி ரிதாக மின் சஹதிக வ அஊது பிக மின்க ஜல்ல வஜ்ஹுக லா உஹ்சி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக என்ற துஆவை ஓதினான். இந்த துஆல வந்து சில பகுதிகள் ஆதாரப்பூர்வமான துஆக்கள்ல வரும். புரியுதா சொல்றது? ஆதாரப்பூர்வமான துஆக்கள்ல வரக்கூடிய செய்திகளும் இதில் இருக்கிறது. எனவே இப்ப நாங்க இந்த சொன்ன செய்தியில கூட பல பகுதிகள் வேற வேற ஆதாரப்பூர்வமான செய்திகள் உள்ள பகுதிகளும் இருக்கிறது. புரியுதா சொல்றது? ஆனா இது ஷஅபான் என்று வருதே, அது பலவீனமானது. இல்லையா? அது என்னது பலவீனமானது. எனவே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஆயிஷாவை இந்த துஆவை நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்கும் போது நான் கற்றுக்கொள்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த துஆவை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்றாங்க. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதை என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்ளுமாறு சொன்னாங்க, கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள். எனவே நான் இதை சுஜூதில் எனக்கு திரும்ப திரும்ப இதை ஓத சொன்னார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்க என்று வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, பைஹக்கில இமாம் பைஹக்கியுடைய ஷூபுல் ஈமான் என்ற நூல்ல வருது. 3ஆம் பாகம் 383ஆம் பக்கம், ஹதீஸ் எண் வந்து 3837. இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் என்பது என்ன பலவீனமானது. எந்த அளவுக்குன்னா வதஅஃபஹு ஜித்தன், இது முற்றிலும் பலவீனம், கடுமையான பலவீனம் இதில் இருக்குது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இது ஆதாரப்பூர்வமானது அல்ல என்பதை நாங்க புரிந்து கொள்ளணும். சரியா? சரி, அடுத்த செய்தி என்ன? 2வது செய்தி நல்லா கவனிங்க. யார் அறிவிக்கிறாங்கன்னா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். இதா கான லைலத்து நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு வந்து விட்டால் ஃபகூமு லைலஹா, என்ன அர்த்தம், அந்த இரவை நீங்கள் நின்று வணங்குங்க. வசூமு நஹாரஹா, அதனுடைய பகல்ல நோன்பு வைங்க. ஃபஇன்னல்லாஹ தஆலா யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇத் துன்யா, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை மன்னிக்கிறேன். என்னிடம் உணவை கேட்பவர்கள் இருக்கு, நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன். நோயாளிகள் இருக்கிற அவர்கள் நோயை நான் குணப்படுத்துகிறேன் என்று இவ்வாறு அல்லாஹ் பல அறிவிப்புகளை செய்கிறான். இது ஃபஜ்ர் வரை நிகழும். எப்ப வரைக்கும்? ஃபஜ்ர் வரை நிகழும் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். இது வந்து எங்க வருது? இப்னு மாஜால 261. அதே போன்று இமாம் பைஹக்கியுடைய ஷூபுல் ஈமான்லையும் இந்த செய்தி வருது 3822. இதனுடைய அறிவிப்பாளர் தொடர வந்து இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பலவீனம் என்று சொல்கிறார்கள் லதாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல்ல. அதே போன்று இமாம் இராக்கி இஹ்யாவுடைய தஹ்ரீஜில சொல்லும் போது இந்த செய்தியை பலவீனப்படுத்துறாங்க. எனவே நறுமையான இமாம் ஸஹபி என்ன செய்கிறாரு, இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சம்பந்தமாக சொல்கின்ற போது அவர் பலவீனத்தை விடவும் குறைவான, அது வந்து இப்னு அபி சபுரான் ஒரு அறிவிப்பாளர் பற்றி, அந்த அறிவிப்பாளருடைய ஆசிரியர் இப்ராஹிம் பின் முஹம்மது என்பவரும் என்னது, அவரும் என்ன செய்யலாது
மிக பலவீனமானவர். இப்படி பல அறிஞர்கள் இந்த செய்தியை வந்து இமாம் மிஸ்ஸி தஹதீபுல் கமால்ல, யஹ்யா இப்னு முயின் இதுல இந்த செய்தியை பலவீனப்படுத்துறாங்க. இமாம் புகாரி, இமாம் இப்னுல் மதீனி இந்த செய்தியை பலவீனப்படுத்துறாங்க. இந்த செய்தி என்னது? ஒரு ஆதாரமற்ற ஒரு செய்தி. இந்த அளவுக்கு இட்டுக்கட்டப்பட்டது என்ற அளவுக்கு எல்லாம் இந்த செய்தியில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. இது ஆதாரத்துக்கு எடுக்கலாமா? இப்ப இது எத்தனாவது செய்தி நாங்க இதுல பாக்குறோம்? இந்த தலைப்புல 2வது செய்தி. சரியா? சரி, இந்த தலைப்புல 3வது செய்தி என்ன பாருங்க. அன்ன மன் ஸல்லா ஹாதிஹி ஸலாத ஃபீ ஹாதிஹி லைலா யானி நிஸ்ஃப மின் ஷஅபான், யார் இந்த தொழுகையை இந்த ஷஅபானுடைய நடுப்பகுதி இந்த இரவுல தொழுவாரோ, அல்லாஹு தஆலா அவரை வந்து 70 முறை பார்ப்பான். எத்தனை முறை? அல்லாஹ் அவரை 70 முறை பார்ப்பான். ஒவ்வொரு முறை அல்லாஹ் பார்க்கும் போதும் அவரது 70 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். ஒவ்வொரு பார்வைக்கும் எத்தனை தேவைகள்? 70 ஹாஜா, 70 தேவைகள் அல்லாஹ் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். அந்த தேவைகள்ல மிக குறைந்தது என்ன? அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்குறது. அல் மக்ஃபிரா. அல்லாஹ் என்ன செய்யறது? சத்தம் வேணா டோரை மூடிட்டு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்குதுங்க. அல் மக்ஃபிரா. அப்ப எனவே அதுல ஆக குறைந்தது இது. அந்த 70 தேவைகள்ல மன்னிப்பு. அல்லாஹ் என்ன செய்யறது? மன்னிப்பை வழங்குதல் அப்படி என்று சொல்லி இதுல இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எங்க வருதுன்னு சொன்னால், இந்த செய்தியை பற்றி நாம் பார்க்கின்ற போது அருமையான சகோதரர்களே, நம்பர் எத்தனை இல்லையா? அந்த கீழே ஒன்று தான் நிக்குது. கீழே 1 நம்பர் தானே. அப்ப ஈராக் இது வந்து பாத்திலான செய்தி. காலல் ஈராக்கி தஹ்ரீஜுல் இஹ்யால தஹ்ரீஜில் அவன் சொல்லும் போது சொல்ற இது ஒரு பாத்திலான ஒரு போலியான செய்தி என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அதே போன்று அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி தொடர்பாக இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனது மௌதுஆத்துல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல தான் இதை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுவும் ஒரு ஆதாரமற்ற செய்தி. அடுத்து நாங்கள் 3வது தலைப்பு என்ன? 3வது தலைப்பு அதனுடைய பகலில் நோன்பு வைப்பதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகள். ஹதீஸ பாருங்க. எந்த ஹதீஸ்? அலி பின் அபி தஆலா அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி? ஷாபானுடைய 15வது இரவு வந்து என்ன செய்ய வேணும்? இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு இருங்க. இப்ப நாங்க முன்னால பார்த்த ஒரு செய்தி, அந்த சூரியன் மறையும் போது அல்லாஹ் இறங்குவான் என்ற செய்தி தான் இல்லைங்களா? அதுல நோன்பும் வருகிறது. இந்த செய்தியுடைய தரம் என்னது சம்பந்தமா நாங்க முன்னாடி பார்த்துட்டோம். இது என்ன ஒரு ஆதாரமற்ற செய்தி. சரி, அடுத்த 4வது வாங்க. 4வது என்ன தலைப்பு வாசிங்க? மக்ஃபிரத்தி லைலத்தா. அப்ப அந்த ஷாபானுடைய இரவில் மன்னிப்பு கிடைக்கும். அந்த இரவில் என்னது? மன்னிப்பு கிடைக்கும் என்பது சம்பந்தமா வந்த செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது முன்னாடி பார்த்த செய்தி தான். ஷாபானுடைய 15வது இரவு வந்து விட்டால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு மன்னிக்கிறான்? எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் சொல்லுங்க. அந்த கல்ப் கோத்திரத்துடைய அந்த ஆடுகளின் ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை விட அதிகமாக மன்னிக்கிறான். புரியுதா சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறப்புகள் வந்து என்ன செய்யுது? ஆதாரபூர்வமாக வந்த சில இரவுகளோட சிறப்புகளை கடந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. பிள்ளைங்க அவன் சொல்றது. இப்ப லைலத்துல் கத்ர் ஒன்று நாங்க பார்க்கக்கூடிய இரவுகள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமாக நாங்க என்ன செய்து விட்டோம்? நாம் பார்த்து விட்டோம். பிள்ளைங்க அவன் சொல்றது அடிக்குறிப்பில் கொடுக்கிறாரு. வக்கான கல்புன் அக்ஸரில் கபாயில் கனமன். அந்த கல்ப் கோத்திரத்திற்கு வந்து அவங்கள்ட்ட அதிகமான எண்ணிக்கையில், ஏனைய கோத்திரங்களை விட எண்ணிக்கையில் அதிகமான ஆடுகள் அவங்கள்ட்ட இருந்தன என்ற ஒரு விஷயத்தை குறிப்பில் கொண்டு வருகிறார். செய்தி வந்து என்னதான்? இந்த செய்தி வந்து அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நியூட்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை வந்து பலவீனப்படுத்துறாங்க இந்த செய்தியை. அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பலவீனம் என்று சொல்கிறார்கள். எனவே இப்படி ஒரு பலவீனமான செய்தி. சரி, அடுத்து வாங்க 5வது தலைப்பு. 5வது தலைப்பு என்ன? ரெண்டு பேருக்கு தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு. யார் யாருக்கு மன்னிப்பு இல்ல? ஹாகிதன யாரு? ஹாகிதன அவ்வளவு உள்ளத்தில் என்ன ஒரு குரோதம், உள்ளத்தில் குரோதத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஜானின் யாரு? விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், விபச்சாரம் அவங்களை தவிர மற்றவர்களுக்கு மன்னிப்பு ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்க? ஆயிஷா அறிவிக்கிறாங்க. யாரு? ஆயிஷா அறிவிக்கிறாங்க. இன்னல்லாஹ யத்தலிஉ அலா இபாதிஹி ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். அப்ப ஷஅபானுடைய அந்த 15வது இரவில அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை என்ன செய்கிறான்?
உற்று நோக்குகிறான், மறைந்திருந்து பார்க்கிறான், பார்த்து என்ன செய்கிறான், ஃபயக்ஃபிரு லில் முஸ்தக்ஃபிரீன், யாருக்கு மன்னிப்பு, யாரு பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிக்கிறான். வயர்ஹமுல் முஸ்தர்ஹிமீன், யாருக்கு ரஹ்மத், யார் பிற ரஹமத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ரஹ்மத், அல்லாஹ் அருள் புரிகிறான். வயுஅஹ்ரு அஹ்லல் ஹிக்தி கமாஹும், அப்ப யாருக்கு இங்க பிற்படுத்தப்படுது என்று சொன்னால் யாருக்கு, ஹிக்தன் என்ன சொன்னோம், அந்த குரோதம் உள்ளவர்கள், உள்ளத்துல குரோதத்தை வைத்துக் கொண்டிருக்கூடிய இவர்களுக்கு இது என்ன, இது கிடைக்காது, இது பிற்படுத்தப்படும், அவங்க இருப்பது போன்று என்று வருது. ஆனா இந்த செய்தியில பாத்தீங்கன்னா அந்த தலைப்புல கொண்டு வரக்கூடிய அந்த ஜானின் என்று இதுல அந்த வாசகம் இதுல வரல. சரியா, இதுல இது மட்டும் தான் வருது. சொல்லுங்க, அந்த குரோதம் என்றது மட்டும் தான் வருகிறது. அப்ப இந்த செய்தி பாத்தீங்கன்னா எங்க இது பைஹக்கில இமாம் பைஹக்குடைய ஷுஅபுல் ஈமான் என்ற நூல்ல வருது, 3835 வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில இதுல அவா இப்னு அல் ஹாரிஸ் என்ற ஒருத்தர் வாராரு, இவர் ஆயிஷா கேட்கல இந்த செய்தி. இமாம் ஷேக் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி இது ضعيف பலவீனமானது என்று குறிப்பிடுகின்றார்கள். சரி, இமாம் முந்திரி தான் சொல்றாரு என்ன, அலா இப்னு ஹாரிஸ் என்பவர் ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை கேட்கவில்லை. சரி, அப்ப இது ஆதாரப்பூர்வமானது அல்ல. அடுத்து என்ன, இரண்டாவது செய்தி என்ன வருது பாருங்க, அபீ ஸஅலபா அல் ஹுஸனி, சஹாபாக்கள பேரை அறிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் புது புது சஹாபாக்களுடைய பேர்கள். அபீ ஸஅலபா அல் ஹுஸனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா கான லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது அந்த இரவு வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா தனது படைப்புகளை என்ன செய்கிறான், மறைந்திருந்து பார்க்கிறான், உற்று நோக்குகிறான். ஃபயக்ஃபிரு லில் மூமின், யாருக்கு மன்னிப்பு கொடுக்கிறான், மூமின்களுக்கு. வயும்லி லில் காஃபிரின், காஃபிர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், அவகாசம் அளிக்கிறான், காஃபிர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான். வயதஉ அஹ்லல் ஹிக்தி பிஹிக்திஹிம் ஹத்தா யதஉஹு, அப்ப அந்த குரோதத்தை பாராட்டுகிறார்கள் இல்லையா, வஞ்சகத்தை, குரோதத்தை, அவர்கள் அந்த குரோதத்தை விடும் வரை அவர்களை அல்லாஹ் விட்டு விடுகிறான். குரோதத்தை விட்டு அவங்க என்ன செய்யணும், சமாதானமாக வேண்டும், அவங்க இணைய வேண்டும், அதுவரைக்கும் அவர்கள் விடப்படுவார்கள். இது இதுல வரக்கூடிய இந்த செய்தி. நாலாவது என்ன பாருங்க, இது தபரான்ல வரக்கூடிய செய்தி, இமாம் பைஹக்குடைய ஷுஅபுல் ஈமான்ல வருகிறது. அது ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய செய்தி. இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி என்று அவங்களோட இலல் முத்னாஹில குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இதை பலவீனப்படுத்துகிறார்கள். அதே போன்று இன்னும் பல அறிஞர்கள் இந்த செய்தியை பலவீனப்படுத்துறாங்க. அப்ப எனவே ஷேக் அல்பானி இதை என்ன செய்யறாங்க, ஹசன் என்ற தரத்தில் குறிப்பிட்டாலும் ஹதீஸ்களுடைய அதுக்கு முன்னுள்ள பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, முன்னே அறிஞர்கள் இந்த செய்தியை பலவீனமானது என்று பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. சரி, அடுத்து மூன்றாவது செய்தி வாங்க, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதா கான லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய அந்த 15வது இரவில் ஒரு அழைப்பு, நாதா முனாதின், என்ன ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு எப்படி, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், என்னிடம் மன்னிப்பு, அதாவது முஸ்தக்ஃபிரின் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறார்களா, நான் அவரை என்ன செய்கிறேன், அக்ஃபிரு அவரை மன்னிக்கிறேன். ஹல் மின் சாயிலின், கேட்கக்கூடியவர் இருக்கிறார்களா, ஃபஊதிஹு நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அதே போன்று ஃபலா யஸ்அலு அஹதுன் ஷைஅன், ஒருத்தர் எதை கேட்டாலும் அது அவருக்கு என்ன செய்யப்படுவதில்லை, வழங்கப்படாமல் இருப்பதில்லை. ரெண்டு பேரை தவிர, யார் யார, யார் யார, இங்க கவனிங்க, இல்லா ஜானியத்தும் பிஃபரஜிஹா வ முஷ்ரிகுன், இதுல யார் வருது, விபச்சாரம் செய்யக்கூடியவனும், அடுத்து யாரு, இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கையும் தவிர. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த தலைப்புல யாரு போடப்பட்டிருந்துச்சு, தலைப்புல குரோதம் ஜானி வந்துச்சா இல்லையா, அந்த ஜானியும் இந்த செய்தியில வருகிறது. புரியுதா சொல்றது, அந்த இருவருக்கு தவிர மற்றவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று வரக்கூடிய செய்தி. இது ரவாவா அல் ஹராஇதி அவர்களுடைய அந்த நூல்ல ஃபி மசாவில் அஹ்லாக் என்ற நூல்ல இந்த செய்தி என்னது அவர் பதிவு செய்கிறாரு, 409வது எண்ணில். இந்த செய்தி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ضعيف பலவீனப்படுத்துகிறார்கள். அதே போன்று நாம் இதுல பார்க்கின்ற போது இன்னும் பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை பலவீனப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். சரி, அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க, அடுத்த தலைப்பு என்ன, மா வரத அன்ன தஅவத லா துரது ஃபீஹா, அந்த இரவில் கேட்கப்படக்கூடிய துஆ என்ன செய்யப்படாது, மறுக்கப்பட மாட்டாது. இது எத்தனாவது தலைப்பு, 6வது தலைப்பு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஹதீஸ் அபி உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு, யாருடைய ஹதீஸ், அபூ உமாமா அல் பாஹிலி அறிவிக்கிறாங்க, ஹம்சு லயாலின் லா துரது ஃபீஹின்ன தஅவா, 5 இரவுகள் இருக்கின்றன அதில் துஆ மறுக்கப்பட மாட்டாது. 5 இரவுகள் உண்டு, அதில் துஆ மறுக்கப்பட மாட்டாது. அதுல முதலாவது என்ன,
அவ்வளவு லைலத்தி மின் ரஜப், எங்க ரஜப் மாதத்துடைய அந்த ஆரம்ப இரவு. வலைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான், அடுத்து என்ன ஷாபானுடைய அந்த 15வது இரவு. வலைலத்துல் ஜும்ஆ, எந்த ஜும்ஆவுடைய இரவு. வலைலத்துல் ஃபித்ர், எந்த பெருநாள் நோம்பு பெருநாளுடைய இரவு. வலைலத்துல் நஹர், எந்த பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவு. இந்த இரவுகளில் துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை நீங்க எடுத்தீங்கன்னா 2வது நம்பர்ல பாருங்க, இப்னு அஸாகிர் தாரிக் திமிஷ்க்ல என்ன செய்யறாரு, பதிவு செய்கிறார். பதிவு செய்து விட்டு இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை பற்றி அவர் சொல்லும் போது, ஃபீஹி புந்தார் இப்னு அம்ர் அர்-ருவியானி என்று வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றார், கத்தாப். நஹ்ஷபி சொல்றார் இது கத்தாப், இது ஒரு பொய்யர். இமாம் சுயீத் சொல்றார் இவர் என்னது அவரை பலவீனப்படுத்தலாம். அல்பானி ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் அல்பானி அவர்களும் இந்த செய்தி பலவீனமானது என்று சொல்கிறார்கள். இது ஆதாரப்பூர்வமானது அல்ல. சரி, அடுத்த நறுமையான 7வது தலைப்பு என்ன, மா வரத ஃபில் இத்கி மினன் நார் ஃபீ லைலத்திஹா, என்ன அர்த்தம், அதாவது அந்த இரவில் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி. 7வது தலைப்பு. யாருடைய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ். இதுக்கு முன்னால் அந்த ஹதீஸ் படிச்சோம். எந்த ஹதீஸ், ஷாபானுடைய அந்த 15வது இரவில் நரகத்துக்குரியவர் அல்லாஹ் எந்த அளவுக்கு விடுதலை செய்வானாம், அந்த கல்ப் கோத்திரத்துடைய ஆடுகளுடைய ரோமங்களின் அளவுக்கு. ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், அரஃபாவுடைய நாள், அந்த அந்த நாள் நரகத்துக்குரியவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யல, அதுல அப்படிலாம் வரல. இந்த செய்தி நாங்க பலவீனமானது என்பதை முன்னாடி நாங்க பார்த்துறோம். இமாம் இப்னு ஜௌசி தனது முத்தனாகில இதை குறிப்பிடுகின்றார். இந்த செய்தி இதுல தனித்து அறிவிக்கக்கூடிய அதா இப்னு அஜ்லான் ஒருத்தர் வருகிறார், தனித்து அறிவிக்கிறார். அவரை பொறுத்தவரையில எதுவுமே இல்லை, கல்லாப், அவர் ஒரு பொய்யர். அவர் ஹதீஸ்களை என்ன செய்வாரு, இட்டு கட்டக்கூடிய வேலையை பார்ப்பாரு. இமாம் ராஜி சொல்றார் அவர் விடப்பட வேண்டியவர். இமாம் இப்னு ஹிப்பான் சொல்கிறார் இவர் என்ன செய்வாரு, நம்பகமானவரிடமிருந்து பொய்யா இட்டு கட்டப்பட்ட செய்தி அறிவிப்பார், நம்பகமானவரிடம் அவனோட பேரால் அறிவிப்பார். புரியுது அவன் சொல்றது. எனவே இப்படியாக இவரில் என்ன செய்து விமர்சனங்கள் இருக்கின்றன. சரி, அடுத்து எந்த ஹதீஸ் நாங்க படிச்சோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப வந்தாங்கன்னு படிச்சோம். ஷாபானுடைய 15வது இரவு என்ன சொன்னார்கள், இதே மாதிரி அந்த கல்ப் கோத்திரத்துடைய அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு நரகத்துக்குரிய அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று அந்த வரக்கூடிய அந்த செய்தி, அதுவும் என்னது ஒரு ஆதாரமற்ற செய்தி, பலவீனமானது என்றதை நாங்க பார்த்துக்கோம். சரி, அடுத்தது என்ன, 8வது தலைப்பு சொல்லுங்க. 8வது ஷாபானுடைய இரவுல அந்த ஷாபானுடைய 15வது இரவுல என்ன செய்யறது, உயிர்கள் கைப்பற்றப்படுதல். உயிர்கள் கைப்பற்றப்படுதல் என்ன அர்த்தம், மரணிக்கிறது, என்னது மரணித்தல். அப்ப ராஷித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் என்ன அர்த்தம், ஷாபானுடைய 15வது இரவில் யூஹில்லாஹு இலா மலக்கில் மவுத், அல்லாஹ் யாருக்கு அறிவிக்கிறான், மலக்குல் மவுத்துக்கு, பிகப்தி குல்லி நஃப்ஸின் யுரீது கப்தஹா ஃபீ தில்க ஸனா, அந்த வருடத்துல கைப்பற்ற அல்லாஹ் விரும்புகிறான், நாடுகிறானே, அந்த ஒவ்வொரு உயிரையும் கைப்பற்றுமாறு அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவிக்கிறான். அந்த வார்த்தையை பார்த்தாலே என்னது பொருத்தம் இல்லாம அந்த வருடத்தில் யாரெல்லாம் அல்லாஹு தஆலா உயிர்களை கைப்பற்ற விரும்புகிறானோ அவனோட உயிர்களை என்ன செய்யுமாறு, கைப்பற்றுமாறு சொல்கிறான், அல்லாஹ் அறிவிக்கிறான் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இப்ப இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது ரவாஹு அபூபக்கர் அத்-தைனூரி அவர் அல் முஜாலஸா ஃபி ஜவாஹிருல் இல்ம் என்ற நூல்ல பதிவு செய்கிறார். ஷேக் அல்பானி இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இதை சொல்கிறார்கள். சரி, அடுத்து வாங்க 9வது தலைப்பு என்ன, மா வரத ஃபி ஃபضل قراءة குல் ஹுவல்லாஹு அஹத் லைலத்த, அந்த இரவுல குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவதுடைய சிறப்பு சம்பந்தமாக செய்தி. எந்த இரவுல, ஷாபான் 15. யாருடைய ஹதீஸ்னு பாத்தீங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் கரஅ லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் அல்ஃப மர்ரா, எத்தனை முறை, 1000 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுகிறார். ஃபி மிஅத்தி ரகா, எத்தனை ரகாத்துல, 100 ரகாத்துல, 100 ரகாத்துல எத்தனை முறை ஓதணும், 1000 முறை ஓதணும். இல்லைங்க அவங்க சொல்றது. அப்ப எனவே ஓதினால் லம் யஹ்ருஜ் மின் அத்-துன்யா ஹத்தா யபஅஸ அல்லாஹு இலைஹி ஃபி மனாமிஹி மிஅத்த மலக், அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் செல்வதற்கு முன்னால், லம் யஹ்ருஜ் மின் அத்-துன்யா, இந்த துன்யாவிலிருந்து அவர் வெளிப்படுவதற்கு அவர் வெளியாகவில்லை, ஹத்தா யபஅஸ அல்லாஹு இலைஹி ஃபி மனாமிஹி மிஅத்த மலக், அவரது மௌத்தாக முந்தி அவர் என்ன செய்வாருன்னா அல்லாஹு தஆலா 100 மலக்குகள் அவரது கனவுல அனுப்புவான். எத்தனை மலக்குகள்,
100 மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவான். சலாசூன, நல்லா கவனிங்க, சலாசூன எத்தனை? 30. சலாசூன யுபஷிரூன பில் ஜன்னா, 30 பேர் என்ன செய்வாங்களாம்? சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு நற்செய்தி சொல்வார்கள். வசலாசூன யுஅம்மினூன மினன்னார், 30 பேர் என்ன சொல்லுவாங்களாம்? நீங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் என்று சொல்லுவாங்க. வசலாசூன யஅஸிமூனஹு மின் அன் யஹ்தி அல்லது யுஹ்தி, அப்ப 30 பேர் அவரை பாவத்திலிருந்து பாதுகாப்பான். இதிலிருந்து அவர் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு. அடுத்தது அஷரத்துன், அப்ப 30 எத்தனை? 90. அப்ப எத்தனை பாக்கி? 10. அஷரா யகீதுன மன் ஆதாஹு, 10 பேர் எதை விட்டு பாதுகாப்பாங்களாம்? அவருடைய எதிரிகள் அவருக்கு சூழ்ச்சி செய்வாங்களா இல்லையா? அவரது எதிரிகள் அவருக்கு சூழ்ச்சி செய்வாங்க, அந்த சூழ்ச்சிகளை விட்டு என்ன செய்வாங்க? 10 பேர் பாதுகாப்பாங்க. அப்ப எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனது மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அதுலதான் இதை பதிவு செய்யறாங்க. 2ஆம் பாகத்துல 128ஆம் பக்கத்துல இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக தான் சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா தனது மின்ஹாஜுஸ் சுன்னா, இமாம் இப்னு கைம் அல் மனாருல் முனீஃப், இமாம் ஸஹாபி தனது மீசான் இத்தால் போன்ற நூட்கள் எல்லாம் இந்த செய்தி என்ன ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. அப்ப எனவே அப்ப சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுற சம்பந்தம் வரக்கூடிய இந்த செய்தி என்னது? ஆதாரமற்றது. அப்ப எத்தனை தலைப்பு பார்த்துட்டோம்? 9. 10வது தலைப்பு என்னப்ப? 10வது தலைப்பு மா வரத ஃபீ தௌஸீல் ஆஜாலி வல் அர்ஸாகி லைலத்தஹா, அந்த இரவுல என்ன அந்த ஆயுள் முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம். தௌஸீன விரிவென்றது முடிவு செய்யப்பட்டது, அவரது ரிஸ்க் அந்த இரவுல முடிவு செய்யப்படுவது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. அந்த தலைப்பு யாருடைய ஹதீஸ்? ஹதீஸ் ஆயிஷா யன்ஸஹுல்லாஹு ஃபீ அர்பஇ லயாலி அல் ஆஜால் வல் அர்ஸாக், 4 இரவுகள்ல இது முடிவு செய்யப்படுது. எத்தனை இரவுகள்ல? என்னது? ஆஜால்னா என்ன? அவங்களோட ஆயுட்காலம், ஆயுள். அர்ஸாக்னா அவங்களுடைய ரிஸ்க்குகள், வாழ்வாதாரங்கள் முடிவு செய்யப்படுகின்ற எந்தெந்த இரவு? ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், எத்தனாவது? ஷஅபான்ல 15. அடுத்து என்ன? வல் அல்ஹா, அல்ஹாண்டா ஈதுல் அல்ஹாவுடைய அந்த இரவு. வல் ஃபித்ர், என்ன? நோன்பு நாடு இரவு. வலைலத்தி அரஃபா, எங்க? அரஃபாவுடைய இரவு இளைஞன் சொல்றது. எனவே இப்படி இந்த செய்தி வருகிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ضعفه தாரகுத்னி, எந்த இமாம்? இமாம் தாரகுத்னி அவர்கள் தனது லிசானுல் மீசான் என்ற நூல்ல, இமாம் பலவீனப்படுத்துறாங்க. கமாஃபி லிசானுல் மீசான் இப்னு ஹஜர், இமாம் இப்னு ஹஜர் லிசானுல் மீசான்ல அது அதிலும் பலவீனப்படுத்தப்பட்டது போன்று. எனவே இந்த செய்தியும் என்னதான்? ஒரு ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நன்மையான இந்த தலைப்பில் வரக்கூடிய மற்றொரு செய்தி என்னவென்றால், அரஃபா, எழுத்து அரஃபா. சரி, அடுத்த செய்தி பாருங்க. ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் தத்ரீன் மா ஹாதிஹி லைலா, இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னு சொல்றாங்க, யானி லைலத்த நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு. எனவே காலத் மா ஃபீஹா யா ரசூலுல்லாஹ், கேட்கிறாங்க அப்படி இந்த இரவுடைய சிறப்பு என்ன யா ரசூலுல்லாஹ், என்ன இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி கேட்கும் போது சொல்றாங்க, ஃபீஹா அன் யுக்தப குல்லு மௌலூதி மின் பனி ஆதம ஃபீ ஹாதிஹி ஸனா, ஃபீஹா அன் யுக்தப குல்லு மௌலூதி மின் பனி ஆதம். அப்ப இந்த வருடத்துல பிறக்கக்கூடிய அந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. இவ்வளவு பேர் பிறப்பாங்க புரியுதாங்க சொல்றது என்ற அடிப்படையில. அதே போன்று வஃபீஹா யுக்தப குல்லு ஹாலிக் மின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா, இந்த வருடத்துல மரணிக்கக்கூடியவங்க, ஆதமுடைய மக்கள்ல மரணிக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யப்படுது? பதிவு செய்யப்படுகிறது. வஃபீஹா துர்ஃபா ஆமாலுஹும், இந்த இரவுகள்ல, இந்த இரவுல அதாவது ஒரு 20 நாள் வருது, அந்த ஷாபானுடைய 15 அமல்கள் என்ன செய்யப்படுது? உயர்த்தப்படுது. வஃபீஹா தன்சிலு அர்ஸாக்கும், அதே போன்று அவங்களோட உணவுகள் இறங்குகின்றன என்ற இந்த செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில இது இமாம் பைஹகியுடைய ஃபதாயிலுல் அவ்காத் என்ற நூல்ல 26வது, அதே போன்று தஅவாத்துல் கபீர் என்ற ஒரு நூல்ல வருகிறது. அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி ஒரு என்னது? மஜ்ஹூலான அறியப்படாத அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை மொத்தமாக இஸ்னாதிஹி பஅத், அந்த அறிவிப்பாளர் சில என்னது அறியப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா மிஷ்காத்துல் மசாபில சொல்லும்போது சொல்றாரு, லம் அகிப் லஹு அலா இஸ்னாத், இதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை எனக்கு கிடைக்கல, பெரும்பாலும் இது பலவீனமானது என்றே நான் கருதுகிறேன் என்று அவங்க சொல்றாங்க. சரியா?
எனவே இந்த செய்தியும் ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நாங்க பார்க்க போகின்ற தலைப்பு 11வது தலைப்பு. 11வது தலைப்பு என்ன? அதாவது மா வரத ஃபில் மக்ஃபிரத்தி லைலத்தா லிகுல்லி முஸ்லிமின் இல்லா முஷ்ரிக்கன் அவ் முஷாஹினன். என்னவென்று பாத்தீங்கன்னா, அதாவது யாருக்கு தவிர மன்னிப்பு கிடைக்கும்? யார் யாருக்கு மன்னிப்பு இல்ல? இணை வைப்பாளர்களுக்கும். அடுத்து யாரு? முஷாஹினோட யாரு? தனது சகோதரனோடு குரோதம் பாராட்டக்கூடியவன், இவர்களுக்கு தவிர. சரியா? எனவே இது சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் எது? இதா கான லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான் யக்ஃபிருல்லாஹு லஹு லிஇபாதிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹின். ஷஅபானுடைய 15வது இரவில் வந்துவிட்டால் அல்லாஹ் தனது அடியார்களை மன்னிக்கிறான், இருவரை தவிர. யார் யார? இணை முஷ்ரிக்கையும் முஷாஹினையும் தவிர. அப்ப இந்த அறிவிப்படுதல் இது அபூபக்கர் சித்திக் அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிக்கிறாங்க, அபூ மூஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க, அவுஃப் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள். அதே போன்று கஸீரத் இப்னு அல் முர்ரா அல் ஹஸரமின்னு சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்படி பலருடைய ரிவாயத்துக்கள் இதிலே வருகின்றன. பலருடைய ரிவாயத்துக்கள் இந்த இதிலே வருகின்றன. எனவே இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில இந்த ரிவாயத்தை யார் யாரெல்லாம் பலவீனப்படுத்தி இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் தான் கீழே கொடுக்கப்படும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து மூணாவது நம்பர் 4வது நம்பர் கொஞ்சம் நீங்க வரேன். 3வது நம்பர்ல பாத்தீங்கன்னா யார் வராங்க? பஸார்ல வரக்கூடிய செய்தி, பைஹகில. இதில் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ரிசால் மீசான் இப்னு ஹஜர் சொல்றாங்க, இந்த செய்தியில வந்து ஒரு நதர், இதுல என்னது ஒரு சந்தேகம் இதில் இருக்கிறது. இமாம் இப்னு அதி தனது அல் காமில் ஃபில் துஅஃபான் நூல்ல பதிவு செய்யறாங்க. இதன் அறிவிப்பாளர் வரிசை நிராகரிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்றாங்க. 1ஆம் நம்பர்னா 3ஆம் நம்பர் அபூபக்கர் அறிவிப்பு. அதே போன்று அபூ ஹுரைரா அறிவிப்பு பொறுத்தவரையில அந்த அறிவிப்பு சம்பந்தமாக என்ன செய்யறாங்க? பல விமர்சனங்கள் அதில் முன்வைக்கிறாங்க. இமாம் இப்னு ஜௌசி வந்து இது ஆதாரமற்றதுன்னு சொல்றாங்க. அப்படி எனவே இந்த ரிவாயத்து வந்து அதிகமானவர்களால் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில ஷேக் அல்பானி போன்றவர்கள் இந்த செய்தியை என்ன செய்யறாங்க? சஹி என்று சொன்ன ரிவாயத்தும் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல் ஹுலாசா கடைசியில் பாருங்க, அல் ஹுலாசான என்ன? சுருக்கம். இத்தஃபக அஹ்லுல் இல்ம், யார் உடன்பட்டிருக்கிறாங்க? அஹ்லுல் இல்ம், மார்க்க அறிஞர்கள். அலா அன்னஹு லம் யஸ்புத் ஹதீஸுன் ஃபி நிஸ்ஃபி மின் ஷஅபான். என்ன? ஷஅபானுடைய அந்த 15வது இரவு சம்பந்தமாக என்ன செய்யல? எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. லா ஃபி இஹ்யாஇ லைலத்திஹா பிஸலாத்தின், அந்த இரவை தொழுகை கொண்டு உயிர்ப்பிக்கிறதோ, வலா நஹாரிஹா பிஸௌமின், பகல் என்ன செய்யறது? நோன்பை கொண்டு உயிர்ப்பிக்கிறதோ, வலா இஜாபத் துஆஇ ஃபிஹா, அதனுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயமோ, அல்லது வலல் இத்கு மினன் நார் ஃபி லைலத்தி, அந்த இரவில் நரகத்துக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்பது சம்பந்தமாகவோ, அல்லது உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன என்ற விஷயமோ, அல்லது அதில் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவதனுடைய சிறப்பு சம்பந்தமாகவோ, அல்லது வந்து உணவுடைய விஸ்தீர்ணம், இதெல்லாம் இது எதுவும் என்ன? ஆதாரபூர்வமானவைகள் அல்ல, ஆதாரமற்றவைகள். வஜுல்லுஹும் அலா தல்லுஃபி ஹதீஸில் மக்ஃபிரத்தி, கடைசி ஹதீஸ் இருக்குது, கடைசி ஒரு ஹதீஸ் படிச்சோமே, அந்த ஹதீஸுடைய விஷயத்துல சொல்றாரு என்னடா, அதாவது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில ஹதீஸ்களுடைய அதிகமான அறிஞர்கள் பெரும்பாலும் இதை வந்து பலவீனப்படுத்துறான் இல்லைங்களா. ஆனா சிலர் வந்து ஹஸ்ஸனஹு அவ் ஸஹஹு பஅதுல் முத்தஅখিরিன், பின்னால வந்த ஹதீஸ்களுடைய சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க? இதை வந்து ஹசன் அல்லது சஹி என்று சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த கடைசி ஹதீஸ்ல என்ன இருக்குது செய்தி? சொல்லுங்க பாப்பா. கடைசி ஹதீஸ்ல என்ன செய்தி இருக்குது? அதாவது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். அப்படிதானே? அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் இவர்களை தவிர. புரியுதா சொல்றது? யக்ஃபிருல்லாஹு லிஇபாதிஹி, அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய செய்தி. எனவே ஒருவர் என்ன செய்யலாம்? அதிகபட்சமாக மன்னிப்பை தேட முடியும். மன்னிப்பு வழங்குறான், மன்னிப்பு தேடுங்கன்னு ஹதீஸ்ல வரல, அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான்னு வருகிறது. சரி, இப்ப என் அருமையான சகோதரர்களே, ஒரு வாதத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஷாபானுடைய இரவு வந்து சிறப்புக்குரியதா இல்லையான்றது ஒன்று. இப்ப சிறப்பு இல்லைன்றதுக்கு நாங்க நிறைய பார்த்த ஹதீஸ்லாம் எப்படியா இருக்குது? ஆதாரமற்றவைகளாக இருக்குது. ஒன்றெண்டு செய்தியை ஆதாரபூர்வமானது என்று நிறுவினாலும் இப்ப நாங்க சொன்ன இந்த வாதங்கள் அடிப்படையில அந்த இரவு சிறப்புக்குரியது என்று நிறுவப்பட்டாலும் அடுத்த என்ன விஷயம் நான் கவனிக்கணும்? என்ன விஷயம்? இல்ல, அதுல வந்து அமல் செய்யறதுக்கு வந்து அது மட்டும் போதுமா? அந்த இரவு சிறப்புன்றது போதுமா?
அந்த இரவு சிறப்புன்றது போதுமாண்டா போதாது. ஏன்? அதுல அமல் செய்யறதுனா ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கணும், அமல்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இப்ப நாங்க பாக்குறோம், ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள். ஜும்மாவுடைய நாள் சிறப்பு என்பதில் மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. இன்னும் நிறைய ஹதீஸ் சம்பந்தமா வருகிறது. இப்ப ஜும்மாவுடைய நாள் சிறப்பு என்பதற்காக நாம் அதில் சிறப்பான அமல்களை செய்ய முடியுமா? மார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படித்தானே? ஜும்மாவுடைய நாள் சிறப்பு என்பதற்காக ஒருத்தர் சுன்னத்தா நோன்பு வைக்கலாமா? வைக்க முடியாது. ஏன்? ஹதீஸ் வரல, அது நேர்மாற்றமா தான் வருகிறது. எனவே அந்த இரவு சிறப்பு என்பது, அந்த நாள் சிறப்பு என்பது அதுல அமல் செய்யறதுக்கு என்ன செய்யலாது, ஆதாரமாக வர அமலுக்கு தனியான என்ன செய்ய வேண்டும், ஆதாரம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, பல அறிஞர்கள், பல இமாம்கள், முன்னர் வந்தவர்கள் பலர் இதை என்ன செய்யறாங்க, இந்த இரவை அமல்களின் மூலம் உயிர்ப்பிக்கிறத பிதஅத்தாகத்தான் காணுகிறார்கள். இப்ப நாங்க பாக்குறோம், எங்கட சமுதாயத்தில் இந்த பிதஅத் எப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது, எந்த அளவுக்கு பல விஷயங்கள் நடக்குது. அப்படித்தானே? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்படித்தானே? ஒவ்வொரு ஊர்ல சில ஊர்ல 3 யாசின் ஓதுவாங்க. அப்படித்தானே? 3 யாசின் ஓதுங்க என்று யார் யார்கிட்ட பேர்ல ஒவ்வொரு ஊர்ல யார் யார் சிலவங்க சொல்லுவாங்க. என்னதுக்கு அபிவிருத்தி, நீண்ட ஆயுள் காலம், இப்படி காரணங்கள், இப்படியான காரணங்களுக்காக. அதே போன்று சொல்லுவாங்க, அவருடைய பேர்ல ஒரு யாசின் ஓதுங்க, இவருடைய பேர்ல ஒன்று ஓதுங்க, ஹயாத் நபியோட பேர்ல ஒன்று ஓதுங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் ஒரு ஒரு பிதஅத்தான நடைமுறைகள். அதான் பிதஅத், அதெல்லாம் பிதா இல்லைங்களா? என்ன சொல்லுங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னீங்க? அப்படி இல்லைங்களா? அப்படி எல்லாம் ஓதுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நாள்ல ரொட்டியை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி வாழைப்பழம் கொடுக்குறாங்க. அப்ப இதுகளுக்கு சில கட்டுக்கதைகளையும் வச்சிருக்கிறாங்க. இது என்ன செய்யும், மறுமையில அவர் கொடையாக நிழலாக வரும் என்றெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னது, சும்மா அவர்களாக மக்களாக உருவாக்கி கொண்ட விஷயங்கள். இதெல்லாம் பிதஅத்துகள். இவைகள் நாங்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், நாம் விலகி இருக்க வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தலைப்புல படித்த இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. ஏன்னா நாங்க பெரும்பாலும் இப்படியான செய்திகள் நிறைய பரவி கொண்டுதான் இருக்கு மக்களுக்கு மத்தியில். அப்படித்தானே? என்னதான் இருந்தாலும் இந்த ஆதாரமற்ற செய்திகளை பொறுத்தவரை பரப்பி கொண்டுதான் இருப்பாங்க. அதை சும்மா நல்லா என்ன செய்வாங்க, மக்கள் உள்ளங்களை சென்றடைகிற மாதிரி பேசுவாங்க. அதை கண்டு சிலவங்க கவரப்படுவாங்க. எனவே நாங்க செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் தான் இல்லைங்களா? அது ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எந்த ஒரு வழிகாட்டலையும் ஷாபானுடைய 15வது காட்டவில்லை என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இன்னும் பல அதாவது பலவீனமான செய்திகள், அப்படித்தானே, பல பலவீனமான செய்திகள் நாங்கள் இது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாங்க சில செய்திகள்ல சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்டதாகவும் அது வருகிறது. அதே போன்று பலவீனமானது என்ற அமைப்பில் வரக்கூடிய செய்திகளும் பொதுவாக இருக்கின்றன. ஒரு செய்தி வருகிறது, ரஜப் ஷஹருல்லா, ரஜப் யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபான் ஷஹரி, ஷாபான் யாருடைய மாதம்? எனது மாதம். ஷாபான் எனது மாதம். வ ரமதான் ஷஹரு உம்மத்தி, ரமதான் எனது உம்மத்துடைய மாதம். இது ஒரு புனைந்தெடுக்கப்பட்ட ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகத்தான் இந்த செய்தி என்ன செய்து காணப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்க சொன்ன அந்த 1000 முறை சூரத்துல் இக்லாஸ் ஓதுற சம்பந்தமாக செய்திகள் நாங்கள் படிச்சிட்டோம். அதெல்லாம் ஆதாரமற்ற செய்திகள் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். எனவே இவ்வாறான பித்அத்துகளை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு பித்அத் வரத்தான் செய்யும். எந்த மாதமும் பித்அத்தை விட்டு தப்பிக்கல அளவுக்கு ஒவ்வொரு மாதம் ஏதாவது பித்அத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்க சொல்றது. இப்போ சிலவங்க என்ன செய்வாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இந்த வஹாபிகளோட வேலை என்னன்னா அமலை குறைக்கிறது. என்ன சொல்றது, அமலை குறைக்கிறது. இப்போ ஷாபான நாங்கள் என்ன சொல்றோம், நோம்ப கூட்டுங்க, சுன்னத்தான் நோம்ப என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க இல்லையா? நீங்க தான் என்ன பராத்துக்கு சுருக்கிறீங்க நோம்புக்கு, அமலை குறைச்சிக்கிற யாரு தான்? நீங்க தான் குறைச்சி இருக்கிறீங்க. புரியுதா சொல்றது? நாங்க ஷாபான் என்ன சொல்றோம்,
சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நோற்றுக்கொள்ளுங்கள். நபி அவங்க அவ்வளோ நோன்புகளை நோற்றிருக்கிறாங்க, ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு நாளில் மாத்திரம் நோன்பு இருப்பது என்பது ஒரு ஒரு பிதாத்தான செயல். நிஜா இப்ப உண்மையில ஒருவருடைய அஜல் ரிசுக் எல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய ஆதாரபூர்வமான இரவு எது? இல்ல லைலத்துல் கத்ர். அப்படித்தானே எங்களுக்கு ஆதாரபூர்வமா வரக்கூடியது லைலத்துல் கத்ர். அது அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா சொல்றது. எனவே அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நிறைய செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் இருக்கிறாங்க. எனவே ஷாபானை பொறுத்தவரை நாங்கள் சுன்னத்தான நோன்புகள் எவ்வளவு நோற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதாக இருந்தால் வைக்கலாம். ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு இருப்ப சுன்னத் என்ற ஹதீஸின் அடிப்படையில் நோற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பராத்தின் அந்த இரவு மாத்திரம் சிறப்பிப்பது என்பது ஒரு ஒரு பிஜாத்தான ஒரு நடைமுறை. எனவே அந்த அடிப்படையில் இந்த பிஜாத்தில் நாங்கள் விலகி இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இன்றைய இந்த செய்திகளை படித்ததனுடைய நோக்கம் என்ன நோக்கம்? அதாவது நாங்கள் இந்த செய்தியில் எச்சரிக்கையாக இருக்கு. இது மாதிரியான செய்திகள் வரும்போது அடுத்தவங்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது போன்ற பல ஆதாரமற்ற செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகள் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. நாங்கள் செயல்படுத்த வேண்டியது ஆதாரபூர்வமான செய்திகள். அப்படித்தானே ஆதாரபூர்வமான செய்திகள் எவ்வளோ இருக்கிறது. ஆதாரமற்ற இந்த இவ்வாறான செய்திகளிலிருந்து நாங்கள் என்ன செய்ய நாம் விலகி கொள்ள வேண்டும். அப்படித்தானே இப்போ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் 3 பாதி இருக்கும்போது என்ன செய்யறான்? துனியாவுடைய வானத்துக்கு இறங்குறான். ஆதாரபூர்வமான செய்தி. துவா கேட்கலாம், பாவ மன்னிப்பு தேடலாம், பிரார்த்திக்கலாம். ஒவ்வொரு இரவிலும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஆதாரபூர்வமான செய்திகளை விட்டுவிட்டு பித்அத்துகள் என்ன செய்யறாங்க? தேடி தேடி ஒரு செய்யக்கூடிய ஒரு கவலையான நிலை இருக்கிறது. ஹைர். எனவே இன்றைய வகுப்பு நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.